ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய சாதத்துக்கு கொஞ்சோண்டே பொருள் தான் தேவைப்படுது. இது வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அது என்னென்ன பொருட்கள்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் உப்பு, கடுகு, மஞ்சள் தூள், துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, வரமிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சாதம் பண்ண போகிறோம். இந்த சாதத்தை இங்கே வந்து இந்த சாதத்துக்கு கூட பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லைன்னா பிரிஞ்சால் ஃப்ரை, எந்த ஃப்ரைனாலும் அதுக்கு வந்து சூட்டபிள் ஆகும். அதே மாதிரி பிக்கிள்ஸ் நீங்கள் வச்சு சாப்பிட்டா கூட இது சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த சாதத்தை வந்து இனி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் சி. ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு, கடாயை நல்லா லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி வச்சுட்டு, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 or 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து கடுகு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, துவரம் பருப்பு ரெண்டுமே போடுங்க. போட்டுட்டு வரமிளகாய் 2, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வர்றது வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ண விட்டுருங்க. ஸோ நல்லா பொரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, ஒரு 2 மினிட்ஸ். அந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது தான் நம்மளுக்கு வந்து சாத்து கூட சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சிங்காக இருக்கும். ஸோ அப்போ சாப்பிடும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது பொரிஞ்சு வர்றது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது நம்ம போட்டிருக்க மஞ்சள் தூள் வந்து கருகி போயிடும். ஸோ அப்போ லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்து அந்த பருப்பும் உளுந்தும் வந்து பொன்னிறமாக மாறணும். ஸோ அது இருக்கிற பருப்பு வந்து லைட்டாக பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் வதக்கிட்டு, இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதத்தை எடுத்துகிட்டு அந்த சாதத்தை அந்த நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸோட சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டால் போதும். வதக்கி விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கும்போது எலுமிச்சை சாதம் வரும், அந்த டேஸ்ட்டு கூட வரும், அதை விடையும் பெட்டராகவும் இருக்கும். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து சாதத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சாதம் வந்து உதிரியாக இருக்கும். கட்டியாக இருந்தாலுமே அதை வந்து லைட்டாக புட்டிச்சு விட்டுக்கோங்க. நல்லா புட்டிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சாதத்துக்கு நீங்கள் வந்து சைடிஷாக பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சால் ஃப்ரை எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ரெசிபீஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், as well as சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, பாய்.